இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினாவாக கண்டி ராஜ்யம் வந்துட்டு எங்களுக்கு எதிர்பார்க்கை வினாக்கள் எங்களுக்கு குறிப்பிடலாம். பொதுவாக நாங்க ஒரு பாடத்தை நாங்க படிக்கின்ற பொழுது அந்த இலகுவான ஒரு சார்ட் மெத்தட்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு கண்டி ராஜ்யம் என்ற ஒரு வினாக்கள் வருகின்ற பொழுது அதுல முக்கியமான ஒரு 6 பகுதிகளை நான் வந்துட்டு இவ்விடத்துல கேள்விகளாக நான் பகுத்திருக்கிறேன். பொதுவாக கண்டிக்குரிய வேறு பெயர்கள், அதுல அமைவிடம், மன்னர்கள், நிர்வாகம், பொருளாதாரம், சமூக அமைப்பு இந்த தலைப்பானது வந்துட்டு விரிவாக ஆராயப்படுவதை எங்களுக்கு இனக்காணி. அப்படியாக இருந்ததால் இந்த கண்டி ராஜ்யம் என்ற இந்த பாடப்பகுதிக்குள்ள கண்டிக்குரிய வேறு பெயர்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. கண்டியில முக்கியமான வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரியும். கண்டிக்குரிய வேறு பெயர்கள் செங்கடகல, மத்திய மலைநாடு போன்ற அந்த விடைகளை இந்த பக்கத்துக்கு கீழான உங்களுக்கு எழுதிடும். அடுத்ததாக கண்டியிட அமைவிடம், அதே போன்று கண்டியை ஆட்சி செய்த பிரதானமான மன்னர்கள் சிங்கள மன்னர்கள், நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப அந்த மன்னர்களுடைய முக்கியமான பணிகளை வந்துட்டு நீங்க இடத்துல குறிச்சுக்கொள்ளும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கண்டி ராஜ்யத்தோட நிர்வாக கட்டமைப்பு. அப்ப இந்த நிர்வாக கட்டமைப்புல மன்னன் காணப்பட்ட, மன்னனுக்கு கீழால பிரதானிகள், அமைச்சர்கள், அவர்கள் வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய இடம் வந்துட்டு அரசு சபை. இது மாதிரியான விடைகளை நீங்க நிர்வாகம் என்ற அந்த பகுதிக்குள்ள எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் கண்டி ராஜ்யத்துக்குரிய பொருளாதார முறைகள், விவசாயம், கைத்தொழில், வீட்டு தோட்ட பயிர் செய்கை, இது மாதிரியான நிறைய விடைகள். அதே மாதிரி சமூக அமைப்பு. சமூக அமைப்புன்னா உங்களுக்கு தெரியும் நிலங்கள் அனைத்தும் மன்னனுக்கு சொந்தம். நிலங்கள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. சமூகத்துடைய பிரதானமான ஒரு கட்டமைப்பு குடும்பம். அந்த குடும்ப உறவுகள்ல நல்ல விடயங்கள் பகிரப்பட்ட இது மாதிரியான விடைகளை நீங்க சுருக்கமாக எழுதி கொள்வீர்கள். இந்த கண்டி ராஜ்யம் என்ற பாடத்தை இலகுவாக உங்களால விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த சார்ட் அமைப்புல நீங்க எழுதி பாருங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் இலகுவாக விளங்குவதற்கான சந்தர்ப்பம் இது.